நம்முடைய குரு அருள் ஆன்மீக மையம் அன்பர்களுக்கும் அதை நடாத்தி வருகின்ற தலைவர் ஐயா அவர்களுக்கும் உடனிருந்து தலைவியாக இருந்து அதை செயல்படுத்திக் கொண்டு வருகின்ற அம்மையார் அவர்களுக்கும் அவர்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து பன்னிருவர் போல எப்பொழுதுமே பன்னிருவர் ருத்ரர்கள் இருப்பார்கள். அது போல அவர்களுக்கு உடனிருந்து பணி செய்கின்ற அத்துணை அன்பர் பெருமக்களுக்கு முதற்கண் எனக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாரந்தோறும் நாம் பார்த்து வருகின்றோம் குருவருள் ஆன்மீக மையத்தின் மூலமாக சிறப்பான முறையிலே நலம் தரும் திருப்புகழ் என்ற பொது தலைப்பில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பிலே சிறப்பு தலைப்பாக எடுத்துக்கொண்டு பேசி வருகின்றோம். அந்த வகையிலே இன்று முருகனுடைய திருக்காட்சியை பற்றித்தான் பேச போகிறோம். அந்த காட்சி வருகின்ற பாடல் திருப்புகழ் பாடல் அதல சேடனார் ஆட என்று தொடங்குகின்ற பாடல். அதனாலே அந்த அதல சேடனார் ஆட என்ற ஒரு சொல்லையே இந்த வாரம் சிறப்பு தலைப்பாக நாம் வைத்திருக்கின்றோம். முருகன் தனிப்பட்ட பக்தர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கின்றார் நிறைய பேருக்கு. அதே போல ஒருவருடைய தன்மையினால் அத்துணை பேருக்கும் மக்கள் அத்துணை பேருக்கும் அரசன் முதலாக நிறைந்திருக்கின்ற மக்கள் கூட்டத்திற்குமே காட்சி கொடுத்த தன்மை இந்த பாடலிலே பேசப்படுகிறது. திருவண்ணாமலையில் பாடப்பெற்ற பாடல். முதலிலே பாடலை பார்ப்போம். அதல சேடனாராட அகிலமேறு மீதாட அபின காளிதானாட அவளோடன்று அதிர வீசி வாதாடும் விடையிலாருவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரி வேதனாராட மருகுவானுளோர் ஆட மதியாட வனசமாமியாராட நெடிய மாமனாராட வனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீயாடி வரவேண்டும் அப்பனே மயிலும் ஆடி நீயாடி வரவேணும் சண்முகா மயிலும் ஆடி நீயாடி வரவேணும் கதை விடாத தோல்வியின் மண் எதிர்கொள்வாழியால் நேடு கதை விடாத தோல்வியின் மண் எதிர்கொள்வாழியால் நேடு கருதலார்கள் வாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜயன் ஏறு தேர் மீது கனக வேத கோட்டூரி அலைமோதும் உதவி மீதிலே சாயும் உலகமூடு சீர்பாத புவனமூர்த்தி மாமாயன் மருகோனே உதய தாமமார்பாதன் பிரபுட தேவ மகாராஜன் உளமுமாட வாழ்தேவர் பெருமாளே மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருகுவானுளோராட மதியாட வனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீயாடியே வரவேணும் சண்முகா மயிலும் ஆடி நீயாடி வரவேணும் அப்பனே மயிலும் ஆடி நீயாடி வரவேண்டும் என்பது இன்றைய இந்த பாடல். இதிலே பெரிய ஒரு அருணகிரி நாதருடைய வரலாற்றில் ஒரு பகுதி இதிலே அடங்கி இருக்கின்றது. திருவண்ணாமலையிலே இருந்து கொண்டு இறைவனை முருகப்பெருமானை தன்னுடைய
வழிபடு கடவுளாகிய முருகப்பெருமானை அழைக்கிறார். முருகா, நீ வர வேணும், இங்கு எனக்கு நீ காட்சி தர வேணும். எத்தனையோ இடங்களில் எனக்கு காட்சி கொடுத்திருக்கின்றாய். ஆனால் இன்று திருவண்ணாமலையிலே கோபுரத்தின் கீழே பிரபுடதேவ மகாராஜன் அமர்ந்திருக்கின்றார். அவரோடு அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், அமைச்சர் முதலாக பல்வேறு அமைச்சர்கள், சேனாதிபதிகள் என்று அரசரை சூழ்ந்தவர்களும், அதே போல அங்கே திருவண்ணாமலையில் உள்ள மக்கள் அத்துணை பேருமாக இங்கே சபா மண்டபத்திலே கொலுவீற்றிருக்கின்றார்கள். அரசன் கொலுவீற்றிருக்கிற மண்டபத்திலே மக்களும் கொலுவீற்றிருக்கின்றார்கள். இன்று எனக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை வந்திருக்கின்றது. அந்த சோதனை உன்னால் தான் எனக்கு சாதனை ஆக வேண்டும். என் அப்பனே முருகா, நீ எனக்கு முன்னாலே காட்சி தர வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறார். எதனால் இந்த ஒரு நிலை வந்தது என்றால், அருணகிரியார் வாழ்ந்த காலம் 16ஆம் நூற்றாண்டு என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த 16ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த காலத்திலே இவர் எப்படி முருகனுடைய அடியாராக இருந்தாரோ அதுபோல சம்பந்தாண்டான் என்றொரு ஐயா உபாசகர், தேவி உபாசகர். சம்பந்தாண்டான் என்பவர் தேவி உபாசகராக அன்னையை வழிபடுகின்ற தகைமையை கொண்டிருந்தார். இவர் என்ன சொன்னாலும் அன்னை கேட்பார். அந்த அளவிற்கு இவருடைய பக்தி நிலை இருந்தது. இவருக்கு என்ன ஒரு பொறாமை அருணகிரிநாதர் மேலே வந்தது என்றால், பிரபுடதேவ மகாராஜன் ஒரு அரசன். அந்த அரசனுடைய அணுக்கத்திலே மிக நட்பு கொண்டு அருணகிரிநாதர் இருக்கின்றார். அரசன் அருணகிரிநாதர் மேலே மிகுந்த நட்பு கொண்டு இருக்கின்றார். அருணகிரிநாதரும் அரசன் மேலே மிகுந்த நட்பு கொண்டு இருக்கின்றார். சம்பந்தாண்டான் சற்று ஒதுக்கி இருக்கின்ற வகையிலே இருக்கின்றார். காரணம், முன்னாலே அருணகிரி பெருமான் முருக பெருமானிடம் அனுப்பிட்டது. அவருடைய நிலைப்பாடுகள் எல்லாம் ஊர் முழுக்க பரவி இருந்தது. அந்த புகழின் தன்மையினாலே அருணகிரி பெருமான் மேல் நம்முடைய பிரபுடதேவ மகாராஜன் மிகுந்த நட்பு கொண்டிருந்தார். அது பொறுக்காததால் சம்பந்தாண்டான் அரசரிடம் ஒரு போட்டி வைக்கின்றார். அரசே, நீங்கள் அருணகிரிநாதரிடமே நட்பு கொண்டிருக்கிறீர்கள், என்னை நீங்கள் சற்றே தள்ளி வைத்தாற் போல் எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். அருணகிரிநாதர், நான் சம்பந்தாண்டானாகிய நான், இருவரில் யார் அவரவர் வழிபடுகின்ற கடவுளை முன்னே காட்சி தரச் செய்கின்றார்களோ அவர்களிடம் நீங்கள் அன்பு மேலிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சரி என்று ஒப்புதல் கொடுத்தார். தேவையில்லாத ஒன்று. இறைவன் இறைவி எல்லாருக்குமே உரியவர்கள், எல்லாருடைய வழிபாட்டுக்கும் இறங்கி காட்சி தருகின்ற தெய்வங்கள். ஆனால் அவர்களை வழிபடும் போது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உருகி பெருகி வழிபட வேண்டும். அப்படி உள்ளத்தை அவர்களால் வைத்து விட்டால் நமக்கு ஓடோடி வந்து காட்சி தரக்கூடியவர்கள் தெய்வங்கள். இருந்தாலும் சம்பந்தாண்டானுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப அரசனும் ஒப்புக்கொண்டார். அருணகிரி பெருமானிடம் அரசன் கேட்க அவரும் ஒப்புக்கொண்டார். முதலில் நான் பாடுகின்றேன், என்னுடைய பாட்டை கேட்டு அம்மா இங்கே தரிசனம் தருவார்கள் என்று சம்பந்தாண்டான் சொல்லி பாட ஆரம்பிக்கின்றார். அம்மைக்கும் அவருக்கும் ஒரு உரையாடல் முந்தைய நாள் நடக்கின்றது. அன்னையே, நான் இப்படி ஒரு வேண்டுதலை அரசனிடம் வைக்கப் போகிறேன். இந்த வேண்டுதலுக்கு நீங்கள் செவிசாய்த்து அருள் கூர்ந்து நான் அழைக்கும் போது நீங்கள் வந்துவிட வேண்டும். சரி, ஆனால் நீ அன்போடு பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தராத வகையிலே நீ என்னை அழைத்தால் கண்டிப்பாக நான் வருவேன்.
அப்படி நீ ஏதேனும் வஞ்சகமாக, சூழ்ச்சியாக, பொறாமையாக ஏதேனும் செய்தால் நான் வர மாட்டேன். இதை நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். சரி தாயே, அப்படி நான் ஏதேனும் தவறாக செய்வதாக உனக்கு தோன்றினால் உன்னுடைய விருப்பப்படியே நீ வர வேண்டாம். ஆனால் இன்னொரு வேண்டுதல் எனக்கு உண்டு. அருணகிரி பெருமான் முருகப்பெருமானை அழைப்பார். ஓடோடி வந்து விடுவார் முருகப்பெருமான். அவரை நீ கீழே விடாமல் உன் மடியிலே வைத்து கையினாலே கட்டி பிடித்துக் கொள்ள வேண்டும், வரவிடக்கூடாது. அதையாவது எனக்கு செய்வாயா என்று கேட்கின்றார் சம்பந்தன். ஏனென்றால் இவன் வஞ்சகமாக வர வைக்கிறான். அன்னைக்கு தெரியாதா என்ன? தேவையில்லாத போட்டி பொறாமை. அதனாலே சரி என்று அன்னை ஒப்புக்கொள்கிறாள். அந்த விதத்தின்படி இன்று இங்கே திருவண்ணாமலை சபை கூட்டத்திலே கோபுரத்தின் கீழே முன்னால் நுழைகின்ற முதல் கோபுரம் இருக்கிறதில் அந்த கோபுரத்தின் கீழே சபா மண்டபம் போல அரசன் திருவோலக்கம் இருக்கிறார். மந்திரிமார்கள் மக்கள் எல்லாரும் கீழே அமர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த அருமையான முருகப்பெருமானுடைய காட்சி, அன்னையினுடைய காட்சி அவர்கள் தரிசிக்க என்ன பேறு பெற்றார்கள். அவர்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். பல முறை அழைத்தும் அன்னை வரவில்லை. சம்பந்தாண்டார் முகம் தொங்கி போய்விட்டது. சரி இறைவா, பிரபுடதேவ மகாராஜனே, நான் அழைத்து அன்னை வரவில்லை, நான் தோல்வியை ஒப்புக்கொள்ளுகிறேன். ஆனால் அருணகிரி பெருமான் முருகனை இப்பொழுது அழைத்து காட்ட வேண்டும். அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அருணகிரியாரிடம் சொல்லுங்கள் என்று சொல்ல, சரி அவரும் என்ன செய்தார்? அருணகிரி பெருமானே, நீங்கள் உங்களுடைய பக்தி நிலையிலே அருள்மிகு முருகப்பெருமானை வரவழையுங்கள். நாங்கள் எல்லோரும் அவருடைய காட்சியை காண்பதற்கு ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறோம் என்றார். அப்பொழுது அருணகிரி பெருமான் பாடுகின்றார். முருகப்பெருமானை பலவாறாக திருப்புகளிலே பாடுகின்றார். ஆனால் முருகப்பெருமான் வரவில்லை. அவர் ஞான திருஷ்டியிலே பார்க்கிறார். அவர் உத்தம ஞானி அல்லவா? எத்தனையோ வருடங்கள் தவம் இருந்து சும்மா இருந்து சொல்லற்று முருகப்பெருமானுடைய திருவருளை பெற்றவர் அல்லவா? அதனால ஞானக்கண் காட்சியிலே பார்க்கின்றார். அம்மை முருகப்பெருமானை மடிமேல் வைத்துக் கொண்டு கையால் அணைத்து கெட்டியாக பிடித்திருப்பதை அவர் பார்த்து தெரிந்து கொண்டார். உடனே இவர் என்ன செய்கின்றார்? அருணகிரி பெருமான் மயில் விருத்தம் பாடுகின்றார். மயில் விருத்தம் பாடும் போது மயிலானது அழகாக பறந்து சென்று முருகன் காட்சிக்கு எதிர்ப்புறமாக, அம்மை காட்சிக்கு எதிர்ப்புறமாக நின்று அழகாக தோகை விரித்து ஆடுகின்றது. மயிலை கண்டால் முருகப்பெருமான் ஓடி வந்து விடுவார் அல்லவா? அதனால முருகப்பெருமான் எத்தனிக்கிறார். அன்னையினுடைய கை நன்றாக கெட்டியாக பிடித்திருப்பதை அவர் உணர்கிறார். மயில் ஆடிக்கொண்டிருக்கிறது, ஆவல் அழைக்கின்றது மயில் மேல் ஏறுவதற்கு. ஆனால் அன்னை இப்படி விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறாரே. மீண்டும் ஞானக்கண் காட்சியிலே பார்க்கின்றார். அன்னை அவரை விடாத பிடித்துக் கொண்டிருக்கிறார். முருகன் எத்தனிக்கிறார் மயில் மேல் வருவதற்கு. சரி என்று அந்த நேரத்திலே அன்னையின் மீது திரு வகுப்பு பாடுகிறார். தரணியில் அரணியம் ஒரு நிரணியனோடு தனிநக நொதி கொடு சாடோங்கு நடுங்கிரி ஓடே பயங்கரி. அது ஒரு பெரிய பாடல். அன்னையினுடைய புகழ் முழுக்க கேட்க கேட்க அருணகிரி பெருமான் உருகி உருகி பாட பாட அன்னை அந்த புகழை கேட்க கேட்க அருணகிரி பெருமானுடைய பக்தியிலே அவள் கரைந்து போகிறாள். இயல்பாக தன் கையை நெகிழ விடுகின்றாள். முருகன் அதுதான் சமயம் என்று ஓடி வந்து மயில் மீது ஏறிக்கொண்டார். ஏறிக்கொண்டு வந்து அருணகிரி பெருமான் இருக்கின்ற அந்த திருவண்ணாமலை கோயிலுக்கு வருகிறார். அப்பதான் அவர் பாடுறாரு. அதுல சேட நாராட அகில மேரு மீதாட அபின காளி தானாட அவளோடு அதிர வீசி வாதாடு விடையிலேறுமாறாட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரி வேதனாராட மறுவானுளோராட மதியாட மனசமாமியாராட
நெடிய மாமனாராடு மயிலும் ஆடி நீயாடி வரவேணும் சண்முகா மயிலும் ஆடி நீயாடி வரவேணும் அப்பனே மயிலும் ஆடி நீயாடி வரவேணும் அப்படின்னு இந்த பாட்டை பாடு. முருகன் பறந்து வந்தார் மயில் மீது. மயில் முருகனுடைய வனத்தை விட வேகமாக பறந்து வந்தது. வந்து அந்த திருவண்ணாமலை கோபுரத்திற்கு முன்னாலே இருக்கின்ற ஒரு மண்டபம், அதுல முருகப்பெருமானுடைய திருமேனி, இளைய கம்பத்து நாயனார் அப்படின்னு அந்த முருகனுக்கு பெயர். அந்த கம்பத்தை உடைத்து கொண்டு மயில் மீது காட்சி தந்தார் முருகப்பெருமான். இன்றும் நீங்கள் திருவண்ணாமலை சென்றால் முதலிலே கம்பத்து இளைய நாயனார் அப்படின்னு இருப்பார் முருகப்பெருமான். அந்த கம்பத்தை முதல்ல இருக்கிற அந்த தூண், அந்த தூணை உடைத்து கொண்டு முருகப்பெருமான் மயில் மேலே காட்சி. எவ்வளவு அர்த்தம்! எல்லோரும் பார்க்கின்றார்கள். எல்லோரும் முருகா 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 என்று மெய்மறந்து போகின்றார்கள். பிரபுட தேவ மகாராஜனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி, அமைச்சர்கள் அத்துணை பேருக்கும் அவ்வளவு மகிழ்ச்சி. ஏனென்றால் முருகப்பெருமான் அருணகிரி பெருமானுடைய பாடலுக்கு இறங்கி வந்தாலும், ஏற்கனவே அவருக்கு காட்சி தந்திருந்தாலும், அவரால் இன்று அத்துணை பேரும் முருகப்பெருமானுடைய காட்சியை பெறுகின்றார்கள் என்றால் என்ன புண்ணியம்! அருணகிரி பெருமானுக்கு எவ்வளவு தயாள குணம்! பிரபுட தேவராஜனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. அப்படி எல்லோரும் பார்த்து முருகா குமரா குகா என்று தன்னுடைய வாயிலே என்னென்ன நாமங்கள், முருகனுடைய நாமங்கள் உண்டோ, ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாத ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெள்ள நம் கோட்டாமோ. திருவாசகத்துல மணிவாசகர் சொல்லுவார், வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம. அருணகிரி பெருமான் பாடுகிறார், வெகு கோடி நாமம் அவருக்கும். அப்படி எல்லோரும் தன்னை மறந்து கண்களிலே நீர் பெருக கைகள் இரண்டையும் தலைமேல் கூப்பி அப்படியே முருகா முருகா என்று சொல்லுவதை தவிர வேற எந்த எண்ணமும் அவர்களுக்கு இல்லை. கண்கள் முருகப்பெருமானை பார்த்த வண்ணமாகவே இருக்கின்றன. பெரிய காட்சி. எல்லோரும் மகிழ்ந்தார்கள். அந்த நேரத்திலே அரசன் மிகவும் அருணகிரியாரே உங்களால் எங்களுக்கு இந்த காட்சி கிடைத்தது, நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோம் என்று அவரை பாராட்டிக் கொண்டிருக்கிற நேரத்திலே சம்பந்தாண்டான் எந்த திசையிலே மறைந்தான் என்று தெரியவில்லை. அது போகட்டும், இது ஒரு வரலாறு. இது நீங்கள் திரைப்படத்திலே நீங்கள் கூட பார்த்திருக்கலாம். முருகனுடைய திரைப்படம் காட்டும் பொழுது அதை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த மற்ற சம்பந்தாண்டான் பாடுவது அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அதிகமாக காட்டவில்லை. முருகப்பெருமான் திருப்புகழிலே இந்த பாடலை பாடும் பொழுது முருகப்பெருமான் காட்சி தந்தார் என்ற ஒரு நிலை. ஆனால் அதுல தேவேந்திர சங்க வகுப்பும் மயில் விருத்தமும் வைத்து உண்டான முறையில நல்ல ஒரு வரலாற்றை எடுத்து திரைப்படத்திலே காட்டியிருக்கின்றார்கள். எப்படி இருந்தால் என்ன, நமக்கு காட்சி இறைவன் காட்சி தானே, மிக்க சந்தோஷமான நிலைதானே. அதனால இது அற்புதமான ஒரு நிகழ்வாக அத்துணை வேறு முருகனுடைய திருக்காட்சியை பெற்றார்கள். இப்பொழுது இந்த பாடலுக்குரிய பொருளை பார்ப்போம். காலம் என்னவாக இருந்தாலும், அந்த காலங்கள் ஓடிவிட்டாலும், இப்பொழுது திருப்புகழ் இன்றும் உள்ளது, என்றும் இருக்கும். என்னாலும் நாம் பாடி பாடி மகிழ்வோம். என்னாலும் முருகனுடைய காட்சியை பெறுவோம். என்னாலும் அருணகிரி பெருமானுடைய வரலாறும் பிரபுடதேவ மகாராஜனுடைய வரலாறும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதனாலே அற்புதமான இந்த பாடலை நாம் இப்பொழுது பார்க்கலாம். சைலம் எறிந்த கைவேல் கொடு மயிலில் வந்து என ஆட்கொடல் ஜகம் அறியும்படி காட்டிய குருநாதா என்று அருணகிரி பெருமான் இந்த நிகழ்ச்சியை திருப்புகழிலே வைத்து பாடுகிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு பாடல் கூட உதாரணத்திற்கு, உலகினில் அனைவர்கள் புகழ்வுற அருணையில், அருணைனா திருவண்ணாமலை, அருணையில் ஒரு நொடிதனில் வரும் மயில் வீரா, அத்தனை பேருக்குமாக வந்து நீ காட்சி தந்தாயே மயில் நீரா என்று தன்னுடைய திருப்புகழ் பாடலிலே அந்த அனுபவத்தை வைத்து பாடுகிறார். இப்பொழுது நாம் இந்த பாடலுக்கு பொருளை காண்போம். அதல்ல சேட நாராட அகில மேருமே தாட அபின காளை தானாட
அதல சேடனார் ஆட. இந்த 14 உலகங்கள் என்று சொல்லுவோம். மேல் உலகம் 7, பூமி முதலாக கீழ் உலகம் 7 என்று சொல்லுவோம். அதிலே பாதாள உலகத்திலே இருப்பது நம்முடைய வாசிய முதலான பாம்பு இனங்கள். அந்த பாம்பு இனங்களுக்கெல்லாம் தலைவர் அதல சுரர்கள் இருக்கிற அந்த இடம் அதல லோகம். அந்த அதல லோகத்திலே இருந்து கொண்டு ஆதிசேடன் திருமாலை தாங்குகின்றார் அல்லவா. ஆதிசேடன் அந்த படுக்கையிலே தானே பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்றார். அந்த ஆதிசேடன் ஆடுகின்றார். அதுல சேடன் ஆறாட. இப்ப முருகன் மயில் மீது ஆடி வந்த போது யாரெல்லாம் ஆடி வந்தார்கள் அவர் பின்னாலே. முருகன் வரும்போது எப்படி ஒரு அரசன் வரும்பொழுது அவனுடைய படைபலங்கள் எல்லாம் பின்னாலேயும் முன்னாலேயும் வருமோ, அவருடைய புகழை பாடிக்கொண்டு சங்கநாதங்கள் வாத்தியங்கள் எல்லாம் முழங்கி வருமோ, அதுபோல முருகன் மயில் மீது ஓடி வந்து கொண்டிருக்கிறார். அவர் முன்னும் பின்னுமாக யாரெல்லாம் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வருகிறார்கள் பாருங்கள். இந்த பூமியை தாங்குகின்ற அதல சேடனார் நாயகன் பாம்பு இல்லைங்களா, ஆதிசேடன் என்ற பாம்பு ஆடிக்கொண்டு வருகிறது. அகில மேரு, இந்த பூமியில இருக்கிற மேருமலை ஆடிக்கொண்டு வருகிறது. இந்த மேருமலை மத்தாக வைத்துத்தானே வாசுகி என்ற பாம்பை கட்டி கயிறாக வைத்து பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்தார்கள் அல்லவா. இது முழுக்க முழுக்க மாமனையே சொல்லுகின்ற வகையில பின்னால அமைந்திருக்கின்ற வரிகளுக்கு அற்புதமாக இருக்கின்றது. அப்படி ஆதிசேடனார் ஆடி வருகின்றார். அவருடனே மகாமேருமலை ஆடி வருகின்றது. அதற்கப்புறம் ஒவ்வொரு இந்த 14 உலகங்களுக்கும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு உலகிலேயும் வாழ்கின்ற உயிரினங்களை அந்தந்த பட்டியல் போட்டு தந்திருக்கின்றார் நம்முடைய பெரியோர்கள். அப்படி போல ஒவ்வொரு உலகத்திலும் வாழ்கின்ற அடியார்கள். அதிலே நமக்கு அதல லோகத்திலே வாழ்கின்ற நம்முடைய ஆதிசேடனார். அதை சொன்னா நிறைய நேரம் போயிடுறதுனால நமக்கு இன்னும் வேகமா பாட்டுக்கு போகுது. அப்போ அதல சேடனாராட அகில உலகத்திலே மேருமலை தான் மிக உயர்ந்த மலை என்று சொல்லுவோம். கைலாய மலை, மேருமலை, இப்படி உயர்ந்த மலைகள். கைலாயத்திலே எம்பெருமான் வீற்றிருக்கின்றார். அதுக்கு அடுத்தாற் போல சொல்லுவார்கள் மேருமலை. மேருமலை ஆடி வருகின்றது. காளி தேவி அபின்ன காளி. பின்னம் என்பது வேறுபாடுடையது. பின்னம்னா ஒரு சேதப்பட்டிருப்பது. இறைவன் எம்பெருமான் சிவபெருமான் நடனமாடுகின்றார் என்றால் அவருக்கு ஒத்தவாறு இசைந்து தாளத்தோடு நடமாடி வருகின்றாள் காளி. அதனால பின்னம்னா வேறுபட்டு இருப்பது, சிதைந்திருப்பது. ஒருவர் 2 பேர் நடனமாடுகின்றார்கள் என்றால் 2 பேரும் ஒரே மாதிரியான தாளத்தோடும் பாவத்தோடும் அசைவோடும் ஆடினால் அது நடனம். பெருமான் ஒரு வகையிலே ஆடுகின்ற பொழுது காளி தன்னாலே வேறு மாதிரியாக ஆடினால் அது நடனமாக இருக்குமா? இருக்காது. அதனால் சிவபெருமானுடைய நடனத்திற்கு ஏற்றவாறு அபின்னமாக, பின்னம் இல்லாமல் ஒற்றுமையாக ஒரே மாதிரியாக தாளத்திற்கும் அந்த அசைவுக்கும் ஏற்றவாறு காளி தேவி நடனமாடி வருகின்றாள். அப்படியானால் சாந்தமாக இருக்கின்றாள் என்று பொருள். காளி ருத்ரமான தேவி அல்லவா. ஆனால் இந்த இடத்திலே முருகப்பெருமான் மயில் மீது ஆடி முன்னே வர சிவபெருமானும் ஆடி வருகின்றார். அந்த சிவபெருமான் ஆடுகின்ற நடனத்திற்கு ஏற்ப ஒத்திசைந்து ஆடி வருகின்றாள் காளி. அவள் அழகான சாந்தமான ரூபியாக இருக்கின்றாள். ஏன் குழந்தை முருகப்பெருமான் அழகான முறையில மயில் மீது ஏறி ஆடி வருகின்றார். நீலங்குள் மேகத்து மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குன் மணனாரும் மார்கங்கு தாரை தந்தருள்வாயே. அருணகிரியார் பாடுகிறார் என்றால் அம்மா பெற்ற அம்மாவுக்கு எப்படி அத்தனை மகிழ்ச்சி, சாந்தமோடு சந்தோஷத்தோடு சிவபெருமானோடு இசைந்து காளி நடனம் ஆடி வருகின்றாள். அவளோடு அன்று அந்த நேரத்திலே அந்த முருகப்பெருமான் மயில் மீது வந்தாரே அந்த நாளிலே அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறுவார் ஆட. சிவபெருமான் ஆடிக்கொண்டு வருகின்றார். அவருடைய கைலாய வாத்தியங்கள் எல்லாம்
அந்த முழக்கம் மிகுந்த ஒலியாக இருக்கின்றது. சுந்தரர் பெருமான் சொல்லுவார், தக்கை தண்ணுமை தாளம் வேணை தகுணை சங்கிணை சல்லரே கொக்கரே குடமுழவினோடிசை கூடி பாடி நின்றாடும். அப்படி பாடுவார். அத்தனை வாத்திய கருவிகளும் முழங்கி வர அப்படி ஒலிக்கின்றது. ஒவ்வொரு கருவிக்கும் அவ்வளவு மகிழ்ச்சி. ஒவ்வொரு கருவியையும் இயக்குபவர்களுக்கு அதை விட மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை தாங்கள் போடுகின்ற அந்த கருவிகள், தங்கள் வைத்திருக்கக்கூடிய கருவிகளிலே போடுகின்ற தாளங்களிலே வாசிக்கின்ற ஓசையிலே வெளிப்படுத்துகின்றார்கள். அத்தனை பேருக்கும் அவ்வளவு மகிழ்ச்சி. அப்படி அதிர வீசி வாதாடும் விடையிலேறுவார் ஆடு. தன்னுடைய காலை எடுத்து அப்படி வீசி ஆடுகின்றார். நடராஜ பெருமான் ஆடுகின்றதை நீங்கள் பொன்னம்பலத்திலே, திருச்சிற்றம்பலத்திலே, தில்லையிலே பார்த்திருப்பீர்கள் அல்லவா? அப்படி காலை வீசி ஒலிக அந்த மத்தள மேளங்கள் எல்லாம், இசைக்கருவிகள் எல்லாம் முழங்குகின்ற அந்த ஒலியோடு ஒத்திசைந்து காலை எடுத்து வீசி மகிழ்ச்சியிலே ஆடி வருகின்றார். விடையில் ஏறுவார் ஆடு. விடை ரிஷபம். ரிஷப வாகனத்திலே ஏறுகின்ற சிவபெருமான் ஆடி வர, அவர் ஆடி வந்தால் என்ன ஆகும்? அவருக்கு பக்கத்திலே அந்த பூத கணங்கள் எல்லாம், வேதாள கணங்கள் எல்லாம் ஆடி, அங்கே அவருக்கு அருகிலே இருக்கின்ற பூத கணங்கள், வேதாள கணங்கள் எல்லாம் அவரோடு சேர்ந்து ஆடி வருகின்றன. பாருங்கள், இத்தனை பெரிய படையே வந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் மதுரவாணி தான் ஆட. மதுரவாணி சரஸ்வதி, அன்னை சரஸ்வதி. மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியச் செய்வாய். படைப்போர் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் அன்னை விளம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வம் உலகோ சகலகலா வல்லியே. உன்னை விட கண்கண்ட தெய்வம் இந்த உலகத்திலே உள்ளதா சகலகலா வல்லியே என்று குமரகுருவினர் பாடுவார். அந்த மாதிரி அழகோடு வீற்றிருக்கின்ற தெய்வமான சரஸ்வதி தேவி ஆடி வருகின்றார். சரஸ்வதி தேவி முன்னாலே ஆடி வர, அவருடைய கணவர் பிரம்மா, தாமரை மலரிலே வீற்றுக்கு இருக்கக்கூடிய பிரம்மா, அவர் பின்னாலே ஆடி வருகின்றார். அது மட்டுமா, மதுரவாணி தானாட, மலரில் வேதனார் ஆட. வேதனார் பிரம்மாவை குறிக்கிறது. மறுவு வானுள்ளோர் ஆட. பக்கத்திலே நெருங்கி இருக்கின்ற வானுள் உள்ள தேவர்கள் எல்லாம் அவர்களோடு சேர்ந்து ஆடி வருகின்றார்கள். கூடவே மதி ஆட. மதி சந்திரனும் ஆடி வருகின்றார். அதற்கு பிறகு பாருங்கள், வனச மாமியார் ஆட. வனசம் அழகு, அழகுள்ள மாமி, தனமுள்ள மாமி, திருமகள் லட்சுமி தேவி ஆடி வருகின்றார். அவரோட நெடிய மாமனாராட. திருமாலை நெடியவர் என்று சொல்லுவோம். உயர்ந்தோங்கி விளங்குபவர், அருளிலேயும் சரி, செல்வத்திலேயும் சரி, உயர்ந்தோங்கி விளங்கு, உயரத்திலேயும் சரி, உயர்ந்தோங்கி விளங்குபவர் நெடிய மாமனார். திருமகளுடைய லட்சுமியுடைய கணவர் திருமால், விஷ்ணு, நாராயணன், அவரும் பின்னாலே ஆடி வருகிறார். அப்போ சிவபெருமான், பிரம்மா, விஷ்ணு இவர்கள் எல்லாம் தங்களுடைய துணையுடனே ஆடி வருகின்றார்கள். முதலிலே யார் வந்தார்கள்? ஆதிசேடன் ஆடி வர, மேருமலை ஆடி வர, அழகான காளி தாளத்தோடு ஒத்துசைந்து ஆடி வர, அவளோடு சிவபெருமான் ஆடி வர, அந்த சிவபெருமானோடு அவருக்கு அருகிலே இருக்கின்ற பூத கணங்கள், வேதாள கணங்கள் எல்லாம் ஆடி வர, அதற்கப்புறம் மதுரவாணி சரஸ்வதி ஆடி வர, பிரம்மா ஆடி வர, திருமகள் ஆடி வர, திருமால் ஆடி வர, இத்தனை பேர் ஆடி வர, மயிலும் ஆடி நெய்யாடி வர வேணும். அத்தனை பேரும் ஆடி வந்தார்கள். முன்னாலே மயில் வாகனத்தின் மீது அழகான மிருகப்பருவம். முருகு என்றாலே அழகு, இளமை, மேன்மை, உயர்வு. அப்படி மயில் மீது முருகன். மயில் ஓங்கார ரூபம். ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டதாடும் மயில் என்பதறியேனே. அப்படி ஒரு பாடல்ல திருப்புகழ்ல அருணகிரியார் பாடுவார். ஓங்கார வடிவமாகியது மயில். அந்த ஓங்காரமாகிய மயில் மீது முருகப்பெருமான் ஓங்கார வடிவமானவன், பிரணவமானவன், உலகத்தின் முதற் பிள்ளை, மூல முதற் பிள்ளை, பிள்ளையாருக்கும் இளைய பிள்ளை, இப்படி ஆடி வருகின்றார். என்ன அந்த அழகு காட்சியை உங்கள் கண்ணை மூடிக்கொண்டு
சற்று நேரம் உங்களுடைய மனக்கண்ணிலே அதை காணுங்கள். எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகு. அப்படி மயிலும் ஆடி நீ ஆடி வரவேணும் சண்முகா. சண்முகா அப்பனை என்பதெல்லாம் நாம் சேர்த்துக் கொள்ளுவது. மயிலும் ஆடி நீ ஆடி வரவேணும் என்பதுதான் பாட்டு. நம்முடைய அன்பின் வேகத்திலே, உணர்ச்சியின் வேகத்திலே முருகனுடைய நாமங்களை, பல்வேறு நாமங்களை சொல்லி சொல்லி மயிலும் ஆடி நீ ஆடி வரணும் அப்படின்னு நம்ம கூப்பிட்டுக்கலாம். நமக்கு அதுக்கு உரிமை உண்டு, இறைவன் கொடுத்திருக்கிறார். அப்படி நீ ஆடி வர வேணும் முருகா. நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த வனச மாமியாராட நெடிய மாமனாராட அந்த மாமிக்கும் மாமனுக்கும் மட்டும் ஒரு அழகையும் சிறப்பையும் கொடுத்து அருணகிரி பெருமான் பாடியிருக்கின்றார். தாய் மாமாவுடைய மனைவி அத்தை. அப்ப எப்படி இருந்தாலும் ஒரு உறவு நீட்டிக்கிறது அல்லவா? அவர்கள் வரிசையிலேதான் மற்றவர்கள் எல்லாம், பாட்டன் சித்தி அப்படி எல்லாம். நம்முடைய சமயம்தான் அம்மா, நம்முடைய சமயம்தான் அப்பா என்றும் அம்மா என்றும் அண்ணன் என்றும் தம்பி என்றும் தாய் மாமா என்றும் அத்தை என்றும் உறவுகளை வைத்து நாம் வழிபட்டு வருகின்றோம். தெய்வங்களை நமக்குரிய உறவுகளாக வைத்து வழிபட்டு வருகின்றோம். வேற எந்த சமயத்திலும் இம்மாதிரியான ஒரு நிலை இல்லை. அது நமக்கு கிடைத்திருக்கின்ற வரப்பிரசாதம். அதுல தாய் மாமன் சீர் எப்பொழுதுமே பெருசல்லவா? தாய் மாமனை அழகுபட சொல்லி, தாய் மாமனுடைய மனைவியையும் அழகுபட சொல்லி ஒரு முன்னாலே இருக்கின்ற சொல்லி அழகாக போட்டு சிறப்பித்து அருணகிரி பெருமான் பாடியிருக்கிறார். அதற்கு பிறகு வருகின்ற அந்த பாதி பாடல் இருக்கின்றது அல்லவா? அது எல்லாமே நம்முடைய தாய் மாமனை பற்றித்தான். எப்படி வருகிறது பாருங்களேன். இந்த தாய் மாமன் திருமால் என்னென்னெல்லாம் செய்திருக்கின்றார், என்னென்னெல்லாம் அருள் புரிந்திருக்கின்றார், யார் யாருக்கெல்லாம் எப்படி எப்படி அருள் புரிந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட திருமாலின் மருகனே அப்படிங்கிறார். எப்படி பாருங்களேன். கதை விடாத தோல்வி மண் எதிர்கொள்வாளியால் மேடு கருதலார்கள் மாசேனை கொடியாக. மகாபாரதம் இங்கே வருகின்றது. எப்பொழுதுமே பீமன் கதையை விடாமல் வைத்துக் கொண்டிருப்பான். அவன் தோளிலே எப்பொழுதுமே கதையை கையிலிருந்து இறக்காமல் விடாமல் வைத்துக் கொண்டிருப்பான். அப்படி இந்த கதையை விடாத தோள், கதாயுதத்தை எப்போதும் தோளிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற பீமசேனன் எதிர்த்து, யாரை எதிர்த்து? துரியோதனன் ஆதியர்களை எதிர்த்து விட்ட பானம். அந்த பான பிரயோகத்திலே, பானம் வீசியதிலே என்ன பெரிய பகைவர்களின் பெருஞ்சேனைகள் எல்லாம் பொடிபட உதவியவர் திருமால். பீமன் எடுத்து கதாயுதத்தை வீசி எறிகின்றான். அப்படி வீசி எறிகின்ற பொழுது அந்த பிரயோகம் செய்த இந்த வீசி எறிந்த வீசலிலே அந்த கதாயுதத்திலே அமர்ந்து கொண்டு அவருடைய சக்தி எல்லாம் அதிலே கொடுத்து துரியோதனனை வீழ்த்துகின்ற வகையிலே திருமால் இருந்து உதவி செய்தார் இல்லைங்களா? அதைத்தான் இங்கே சொல்லுகின்றார். கதை விடாத தோள் பீமன் எதிர்கொள் வாழியால். எதிரிலே துரியோதனன் அம்பு போடுகின்றான். இவனும் தான் எதிர்கொண்டிருக்கக்கூடிய துரியோதனன் மீது அம்பும் போடுகின்றான், கதையும். துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கதைதான், கதாயுதத்தாலேதான் அவர்கள் இருவரும் போர் புரிவார்கள். எத்தனை கருவிகளை விட்டாலும் கூட கதாயுத போர் தான் இருவருக்கும் உரிய கருவியாக. அந்த கதாயுதத்தாலேதான் பீமன் துரியோதனனை வென்றார். எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் சேனை. அவங்க எத்தனை? இவங்க 5 பேரு. கிருஷ்ணர் கூட இருக்கிறார். அவர்கள் எத்தனை பேர்? 100 பேர். அதுக்கப்புறம் கிருஷ்ணனுடைய சேனைகள் எல்லாம் அவர்களுக்கு தானே போயிற்று. அப்படி பெரிய படைகள் அந்த துரியோதனனுடைய பகை இருந்தாலும் அவற்றை எல்லாம் பொடிப்படுத்துமாறு உதவியவர் நம்முடைய திருமால். முருகா உன்னுடைய மாமன். அது மட்டுமா? பசுக்கூட்டங்கள் கதறி சென்றன. காலையிலே உணவு தேடி சென்றன. மாலையிலே அவை ஒன்று சேர்ந்து வர வேண்டும். வருவதற்காக இவர் புல்லாங்குழல் இசைக்கின்றார். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழை பாடுங்களே. அழகான பாடல் எல்லாருக்கும் தெரியும். அப்படி பசியாலே மற்ற உணவுக்கு செல்லுகின்றோம் என்ற வேகத்தாலே சிதறி சிதறி ஓடுகின்றன பசுகள். அதே போல மேய்ந்து விட்டன. மாலை வரும் பொழுது தாறுமாறாக ஒன்றுக்கொன்றும் அன்னையை தேடி
கன்றை தேடி ஒவ்வொரு பசுவும் வேகத்தோடு வருகின்றன. அவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்துகின்ற வகையிலே கண்ணன் குழல் ஊதினால் அதிலே மயங்காதவர்கள் உண்ட பசு கூட்டங்கள் எல்லாம் அப்படியே மயங்கி நிற்கும். நீங்கள் பார்க்கலாம் இந்த படங்கள். அப்படி சிதறி ஓடுகின்ற பசு கூட்டங்கள் எல்லாம் ஒழுங்காக திரும்பி வரும்படி தன் புல்லாங்குழலை ஊதி மயக்கி அவர் அந்த பசு கூட்டங்களை எல்லாம் வர செய்தார். அப்படி எப்படி பெரிய கதை கருவி என்றாலும் உடனிருந்து உதவி செய்தார். பசுக்களுக்கு மென்மையாக புல்லாங்குழல் இசைத்து அவைகளுக்கும் உதவி செய்தார். அர்ஜுனன் ஏறி சென்ற தேர்மேல் பாகனாக இருந்து பொன்மயமானதும் வேத ஒலியை தருவதுமான சங்கினை ஓதினார். அர்ஜுனனுக்கு தேரோட்டி சென்றார் அல்லவா? அர்ஜுனன் என்ன சொல்லுகின்றான்? ஐயோ, என்னுடைய தாய், பாட்டன், அப்பா, சகோதரர்கள் இவர்கள் தானே எதிரில் நிற்கிறார்கள். நான் எப்படி கண்ணா அம்பு விடுவேன், அவர்களை கொல்லுவேன் என்று சொல்லும் பொழுது அத்தனை சமாதானப்படுத்திய கீதை என்ற ஒரு பெரிய காவியத்தையே அவருக்கு அறிவுறுத்துவகின்ற வகையிலே உண்டாக்கி நமக்கு தந்தவர். எனவே அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக சென்றவர் அல்லவா? போர்க்களத்திலே இருந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்து போரை நடத்தி செய்தவர். அப்படி அந்த தேருக்கு பாகனாக இருந்தவர். அதுக்கப்புறம் அவர் கையிலே வைத்திருக்கிறார் சங்கு. அந்த சங்குக்குத்தான் நீங்கள் இந்த பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். கோடு என்ற ஒரு சொல் வந்திருக்கும். அதுபோல பசுக்களுக்கு காலி என்ற ஒரு சொல் வந்திருக்கும். காலி என்றால் கால்நடைகள், பசுக்கள். அதே போல கோடு என்றால் கொம்பு, சங்கு வைத்திருக்கக்கூடியவர். அது ஒலி எழுப்புகின்றார் கண்ண பரமாத்மா. அந்த ஒலி என்னவாக இருக்கிறது? வேதங்கள் ஒலிக்கின்றன. அந்த சங்கொலியிலிருந்து வேதங்கள் ஒலிக்கின்றன. அப்போ அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தவரும் அவர்தான். அழகான அந்த சங்கினை, பொன்மயமான சங்கினை கையிலே வைத்திருப்பவரும் அவர்தான். அதை அழகான முறையிலே ஊதி ஒலி எழுப்புகின்றவரும் அவர்தான். அந்த சங்கின் ஒலியாக வேதங்கள் ஒலித்து வருகின்றன. அந்த வகையிலே ஒலி செய்தவர் திருமால் அவர்தான். மேலும் இத பாட்டை சொல்லாம விட்டுன்னா, கதறு காலி போய் மீள விஜயன் வேறு தேர் மீது கனக வேத கோடூதி அலைமோதும். விஜயன் ஏறு தேர் மீது சாரதியாக இருந்து கொண்டு கனக வேத கோடு ஊதி, கனகம் பொன்னு, வேதம் 4 வேதங்களும், ஊதி கோடுன்னு சங்கு, அதை சங்கை ஊதுகின்றார். அந்த சங்கு எப்படிப்பட்டது? பொன்மயமாக விளங்குகின்றது. இவர் ஊதுகின்ற பொழுது அந்த சங்கிலிருந்து வருகின்ற ஓசை என்னவாக வருகின்றது? வேதங்களாக வெளியிலே வருகின்றது. இப்படிப்பட்டவர் அலை மோதும் உதவி மீதிலே சாயும் உலகமோடு சேர்வாத மோதி மாமாயன் மருகோனே. அப்படி இன்னென்ன 2 புகழ்? உலகம் மூடு சீர்பாதம். எங்கே? அலைமோதும் உதவி மீதிலே சாயும். பார்க்கடலிலே அலைகள் மோதி மோதி வீசிக்கொண்டிருக்கின்றன. அப்படி பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருமால் சாய்ந்து கொண்டிருக்கிறார். எந்த பள்ளியிலே? ஆதிசேடனாகிய பாம்பு படுக்கையிலே பார்க்கடலிலே அப்படியே சாய்ந்து பள்ளி கொண்டிருக்கிறார். அப்படி சாயும் உலகம் மூடு சீர்பாதம். உலகம் முழுக்க அளந்து விட்டார். 3 அடி. மகாபலி சக்கரவர்த்தியிடம் அவர் என்ன கேட்டார்? அவருக்கு உள்ளமாக இருக்கின்ற காரணத்தினாலே இவர் நான் 3 உலகங்களையும் எனக்கு நீ தாரை வார்த்து தர வேண்டும் என்று சொல்ல, அப்படியே ஆகட்டும் என்று சொல்ல, பூமி மீதிலே வானுலகத்திலே ஒரு கால் 2 கால், 3வது கால் எங்கு வைக்க வேண்டும்? வாமனா உன் தலையிலே வைக்கட்டுமா என்று கேட்டார். ஓ, தாராளமாக வைத்துக் கொள்ளுங்கள் சுவாமி என்று சொல்ல வைத்தார். ஒரு அழுத்தினார். பாதாள லோகம் சென்று விட்டார். யாரு? வாமனர், மாவலி சக்கரவர்த்தி. அப்படி உலகத்தையே மூடுகின்ற வகையிலே திருவடிகளை உடையவர். உலகத்தை மூடுகின்றவர். எப்ப? விண்ணையும் மண்ணையும் அளந்தாச்சு, பாதாள லோகத்தையும் அளந்தாச்சு.
அப்போ உலகத்தையே மூடுகின்ற, முழுக்க முழுக்க நிறைந்து ஆட்கொள்ளுகின்ற அளவிற்கு மூடிய பாதங்களை, திருவடிகளை உடையவர் நம்முடைய திருமால். அப்படிப்பட்ட உவனம் ஊர்தி மாமாயின். இது மட்டுமா? உவனம் அப்படின்னா கருடன், ஊர்தி வாகனம், கருட வாகனத்தை உடையவரும் ஆகிய சிறப்பு பெற்ற மாயனாகிய திருமாலின் மருமகனே. இத்தனை வேலைகளையும் இத்தனை பேரோடு சேர்ந்து அவ்வவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றார். அது ஜட பொருளானாலும் சரி, உயிர் பொருளானாலும் சரி, அசுரர்களானாலும் சரி, தேவர்களானாலும் சரி, அரசர்களானாலும் சரி, அத்துணை பேருக்கும் இறைவன் அருள் புரிவார் என்பது இந்த இடத்துல கருத்து. இறைவன் எல்லா உயிர்களின் வசித்து அவர்களை நடாத்தி செல்கின்றோம். அதுதான் இங்கே நமக்கு தாற்பயமாக அமைந்திருக்கின்றது. அப்போ எங்கெங்கே இருக்கின்றார்? கதாயுதத்திலே அமர்ந்து, பீமனுடைய கதாயுதத்திலே அமர்ந்து துரியோதனனை வெற்றி கொள்ள செய்தார். ஒண்ணு, கதறி தடுமாறி சென்ற பசு கூட்டங்களை எல்லாம் தன்னுடைய குழல் ஒலியாலே அரவணைத்து சொன்னார், அரவணைத்து கொண்டு வந்து சேர்த்தார். ரெண்டு, அந்த பசு கூட்டங்கள் எல்லாம் அவருடைய புல்லாங்குழல் ஓசையிலே மயங்கி அப்படியே அவர் பின்னாலே வந்து சேர்ந்தார். மூன்றாவது என்ன? அர்ஜுனனுடைய தேரிலே ஏறிக்கொண்டு தேர்ச்சாரதியாக பணிபுரிந்தார். எவ்வளவு பெரிய ஒரு மனிதனுடைய தேருக்கு சாரதியாக இறைவன் வருகின்றார் என்றால் எவ்வளவு பெரிய கருணை! அப்படி சாரதியாக இருந்தார். அது மட்டுமில்ல, அழகான சங்கினை, பொன்மயமான சங்கினை கையிலே வைத்திருக்கக்கூடிய பெருமாள், அந்த சங்கிலே வருகின்ற ஒலி வேதங்களின் ஒலியாக வருகின்ற அளவுக்கு பெருமை மிக்க பொன்மயமான சங்கினை கையிலே உடைய திருமால். அது மட்டுமல்ல, அலைமோதி வீசுகின்ற பாற்கடலிலே பள்ளி கொண்டு இந்த உலகத்தை நடாத்தி வருகின்றவர் திருமால். உலகத்தையே பெண்ணுலகம், மண்ணுலகம், பாதாள உலகம் என்று மூவுலகத்தையும் தன்னுடைய திருப்படியாலே அளந்து அத்துணையும் தன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட வகையிலே கொண்டு வந்த திருமால். அப்படிப்பட்ட திருவடிகளை உடையவர் திருமால். பிறகு கருடனை வாகனமாக கொண்டவர் திருமால். இத்தனை சிறப்புகள், 6 வகையான சிறப்புகள் எண்ணி சொல்லி இருக்கிறார் என்றால் அளவற்ற வகையிலே, எண்ணிக்கையற்ற வகையிலே இவருடைய திருவருள். அவர் மாயன் அல்லவா? எங்கும் மறைந்திருந்தும் நேரிலே வந்தும் நமக்கு காட்சி வந்து ஆட்சி செய்து நமக்கு நல்லனவற்றை செய்வார் அல்லவா? 10 அவதாரங்கள். எந்த அவதாரத்திலே எப்படி இருக்கின்றார்? அவதாரம் இல்லாமலே கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருப்பார். மாயனாக, மாதவனாக, மதுசூதனாக இப்படி வந்து காட்சி தந்து கொண்டிருக்கிறவர் நம்மை ஆட்கொள்ள வந்த திருமால், ஆட்கொண்ட மூர்த்தி திருமால். அவருக்கு முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம், அதுவும் பறந்து வரும். பெருமாளுக்கு கருட வாகனம், அதுவும் பறந்து வரும். எப்படி பாருங்களேன்! இப்படியெல்லாம் சிறப்பு பெற்ற மாயனாகிய திருமாலின் மருமகனே, உதயதாம மார்பான பிரபுட தேவ மாராஜன் உளமுமாட வாழ்தேவர் பெருமாளே. இத்தனை பேர் மேல சொன்ன பத்தியிலே ஆடி வந்தார்கள். இந்த இடத்துல யாரை குறிக்கின்றார்? அருணகிரி பெருமான் பிரபுடதேவ மகாராஜனை குறிக்கின்றார். அவருக்காகத்தானே இந்த அற்புத காட்சி நடந்தது. எனவே இத்தனை பேர் ஆடி வந்தார்கள் என்றாலும் இந்த பிரபுடதேவ மகாராஜனுடைய உள்ளமும் ஆடி வந்தது, சந்தோஷத்தினால் ஆடி வந்தது. அவருடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அப்படி ஆடி வருகின்றார். அந்த உள்ளம் எத்தனை கழிவுள்ளம்! நமக்கு ஒரு சாதாரணமான ஒரு மகிழ்ச்சி இருந்தாலே பாடுகிறோம், ஆடுகிறோம், நம்மை மறந்து தாளம் போடுகிறோம் என்றால், முருகப்பெருமானே நம் கண் முன்னே காட்சி தரச் செய்த அருணகிரி பெருமானுக்கு மேல அவருக்கு எவ்வளவு மதிப்பு, மரியாதை! முருகப்பெருமான் மேல எவ்வளவு அளவு கடந்த பக்தி! அவர் காட்சி பெற்றதும் அவருடைய உள்ளம் ஆடுகின்ற வகையிலே என்னது மகிழ்ச்சியாலே துள்ளி குதிக்கின்றது. உதயதாம மார்பு, அவருக்கும் ஒரு அழகான சிறப்பை சொல்லுகிறார். உதயதாம மார்பு, அவருடைய மார்பிலே மாலை அணிந்திருக்கின்றார். என்ன மாலை? அப்பொழுதுதான் அலர்ந்த மலர்களை கொண்டு கட்டிய மாலையை
அணிந்திருக்கின்றார். அந்த பிரபுட தேவ மகாராஜரையும் சிறப்போடு பாட வேண்டும் என்று அருணகிரி பெருமானுக்கு எவ்வளவு நல்ல உள்ளம் இருந்திருக்கிறது. அவரால் தானே இந்த வைபவமே நடைபெறுகிறது. அதற்கு பிறகு அருணகிரி பெருமான் மேல் அத்துணை, அதுக்கு முன்னாலேயே அருணகிரி பெருமான் மேல் அத்துணை பேருக்கும் அரிதான காதல், அதற்கு பிறகு மிகுந்த காதல். அருணகிரி பெருமான் மேல அத்தனை பேருக்கும் மிகுந்த காதல் வர உதவியது இதுதானே. அதனாலே உதய தாமமார்பான உதயம், அன்று வளர்ந்த அன்று உதயமான மலர்களால் கோர்த்து செய்யப்பட்ட மாலை, அந்த மாலையை அணிந்த மார்பினை உடைய பிரபுட தேவ அம்மா சத்தம் கேட்கலங்கம்மா பேசுறது. அம்மா வணக்கம்மா. திலகவதி அம்மா மியூட்ல போட்டீங்க. அம்மா உங்க செல் மியூட்ல போயிருச்சு, மியூட் எடுத்து விடுங்க. செல்லு மியூட்ல இருக்கு. இப்ப கரெக்ட் ஆயிடுச்சு. தெரியாம கைப்பற்ற. எதுவரையிலும் ஆரம்பத்துல இருந்தே இல்லையா? இல்ல இப்பதான் கொஞ்ச நேரமா தாங்கம்மா கேட்கல. இப்ப கரெக்டா இருக்குங்கம்மா. எதுல இருந்து அந்த வரியை சொல்லுங்களே பிளீஸ். இந்த தாமரை மலர்ந்து இருந்தது இல்லைங்கம்மா, அதுக்கப்புறமா இருந்து கேட்கலங்கம்மா. உதய தாம மார்பான பிரபுட தேவ மகாராஜன், தன்மேல் அன்பு கொண்ட இந்த பிரபுட தேவ மகாராஜன் இப்படி ஒரு நிலைமைக்கு நம்மை ஆட்படுத்தி உலகமெல்லாம் பிரசித்தி பெற வைத்தாரே. பூர்வ பட்சிம தட்சிண திக்குள்ள அத்தனை பேரும் அவர் காலத்திலேயே அவர் பாடிய திருப்புகளை கேட்கின்ற வகையிலே இருக்கக்கூடிய நிலை அருணகிரி பெருமானுக்கு மட்டும்தான் கிடைத்தது. அப்படி தன்னை இந்த உலகத்திலே அன்பு கொண்டு இருக்கிறவர், உலகத்திலே மேன்மையடை செய்தவர், முருகனுடைய திருவருள் மேலும் மேலும் கிடைக்கப்பெற செய்தவர் அந்த பிரபுட தேவ மகாராஜன். நன்றியை செலுத்தும் வகையிலே அந்த பிரபுட தேவ மகாராஜன் மேல் அவர் பெயரை வைத்து பாடுகிறார். உதய தாமம், தாமம்னா மாலை, அந்த மாலை அணிந்த மார்பினை உடையவர். தாம மார்பு, உதய தாம மார்பு, அன்றலர்ந்த மலர்களை ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்றோம்ல, அன்றலர்ந்த மலர்களால் கோர்த்து கட்டப்பட்ட மாலையை அணிந்தவர் அந்த பிரபுட தேவ மகாராஜன். உதய தாம மார்பான பிரபுட தேவ மகாராஜன் உளமுமாட வாழ்தேவர் பெருமாளே. அவருடைய உள்ளம் மகிழ்ச்சியினால் துள்ளி குதித்து ஆடுகின்றது. அப்படிப்பட்ட நிலையை கொடுத்த பெருமாளே, எங்களை எல்லாம் வாழ்வித்த பெருமாளே, முருக பெருமானே, மயிலும் ஆடி நீயாடி வரவேணும், நீ மயிலும் ஆடி நீ மாடி வரவேணும். அப்போ பெருமாளேன்றது பெருமாளை குறிக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா பெருமாளைங்கிறதுக்கு இன்னொரு பொருள், பெரும் ஆள். இவர் பெரிய ஆளையா, பெரிய ஆளப்பா. அப்ப எல்லாருக்கும் பெரிய ஆள், அதுதான் பெரும் ஆள், அதுதான் பெருமாளே 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 என்று ஒவ்வொரு திருப்புகளிலும் முடியும். சில திருப்புகளில்தான் அருள்வாயே என்று முடியும். அப்படி எத்தனை பேர் ஆடி வந்தாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கோடு சேர்த்து பிரபுட தேவ மகாராஜன் உளமாட மயிலுமாடு நீயாடி வர வேணும் இந்த வார்த்தையை அங்க கொண்டு போய் சேர்க்கணும். என்ன பெருமை கொடுத்திருக்கிறார் இந்த சிவபெருமான். தேவர் 33 கோடி தேவர்கள், பெருமாள், பிரம்மா, சரஸ்வதி, லட்சுமி, இவர்களோடு சேர்த்து பிரபுட தேவ மகாராஜன் உளமும் ஆட மயிலும் ஆடி நீயாடி வர வேணும். நீ எப்படிப்பட்டவன்? இதுவரை சொன்னோமே, அந்த புகழ்ச்சி எல்லாம் பொருந்துகின்ற வகையிலே உடைய திருமாலுக்கு நீ மருமகனே. இதுல நாம் பார்த்தோம், இத்தனை பேரும் ஆடி வருகின்ற நிலை. எல்லாரும் அவரவர்கள் ஆடி வர முடியுமோ என்ன? இறைவன் ஆடினால் உலகமே ஆடும். சராச்சரம் யாவையும் ஆடிடும் எம் இறை ஆடவே. இத்தனை பேர் ஆடினாங்கன்னு நம்ம முதல்ல பார்க்க இல்லவா? எம் இறை திருமந்திரத்திலே சொல்லுகிறார், எம்முடைய இறைவனாகிய சிவபெருமான் ஆடினால்
சொன்ன அத்துணை பேரும் ஆட முடியும். ஏன்? நம்முடைய உள்ளத்துக்குள்ளே பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். அவர் நம்மை நடாத்தி செல்லுகின்றார். அவர் ஆடவில்லை என்றால் நம்மால் கை கால் வீசி நடக்கவோ ஆடவோ முடியாது. எல்லா உயிர்களும் திருமால் மற்ற பதவிகள் எல்லாம் நாம் முன்பே சொல்லி இருக்கிறோம். ஒரு 5 வருட கால பதவிக்காலம், அந்த 5 வருடமோ 10 வருடமோ அது முடிந்த பின்னால் மீண்டும் அவர்கள் கீழே இறங்கி வந்துதான் ஆக வேண்டும். இதுதான் சொர்க்க வாழ்க்கை. நமக்கு அது தேவையில்லை. இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும். அதுதான் நம்முடைய வேண்டுதல். ஆக வேதங்களாட மிகு ஆகமம் ஆட, கீதங்களாட கிளர் அண்டம் ஏழாட, பூதங்களாட புவனம் முழுதாட, நாதங்கொண்டாடி நான் ஞானானந்த கூத்தே. சிவபெருமானுடைய கூத்து தில்லை அம்பலத்திலே, பொன்னம்பலத்திலே, சிதம்பரத்திலே அவர் ஆடுகின்ற கூத்து பல்வேறு வகையான கூத்து. அதுல ஆனந்த கூத்து மட்டும்தான் நமக்கு உண்டான எடுத்து மகிழ்கின்றோம், எல்லா இடத்திலையும் சொல்லுகின்றோம். ஆனால் அவர் ஆனந்த கூத்து ஆடும் போதுதான் தன்னுடைய உலகில் உள்ள பிள்ளைகள் அத்துணையும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியிலே ஆனந்தமாக ஆடுகின்றார் சிவபெருமான். அந்த ஆனந்த கூத்தை தான் நாம் சொல்லுவோம். எங்க இருந்தாலும் அவர் மகிழ்ச்சியோடு ஆடிக்கொண்டு வரும் பொழுது திருவாலங்காட்டிலே தாண்டவம் ஆடுகின்றார். காரைக்கால் அம்மையார் தன்னை பாடி மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த பாடலுக்கு ஏற்ற வகையிலே பெருமான் ஆடிக்கொண்டிருக்கின்றார். என்ன நடராஜ தாண்டவம்ங்கிறதே ஒரு பெரிய புத்தகமா இருக்குங்க. அதெல்லாம் படிச்சமான எத்தனை வகையான கூத்துக்கள், என்னென்ன கூத்துக்கள் ஆடுகின்றார், அது என்னென்ன வகையிலே ஆடுகின்றார், அவர் ஆடுவதற்கு யாரெல்லாம் கூட ஆடுகின்றார். அவர் ஆடினால்தான் மற்ற உயிர்கள் ஆடும், ஆட்டுவித்தால் யாரும் ஒருவர் ஆடாதாரே. நாவுக்கரசு பெருமான் சொல்லுவார். அது போல வேதங்கள் ஆட, மிகு ஆகமங்கள் ஆட, கீதங்கள் ஆட, கிளர் அண்டம் ஆட, அப்பா அண்டங்கள் 7 ஆட, பூதங்கள் ஆட, புவனமே முழுதாட, நாதம் கொண்டு ஆடினான் ஞானானந்த கூத்தே. அதற்கப்புறம் இன்னொரு பாட்டுல தேவர், சுரர், நரர், சித்தர், வித்யாதரர் மூவர்கள், ஆதி மூவர்கள்னா நம்முடைய பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஆதியின் 30 மூவர்கள், 30 முக்கோடி தேவர்கள், தாபதர், சத்தர், சமயங்கள், சராச்சரம், இந்த உலகம் யாவையும் ஆடிடும் எம் இறை ஆடவே. அப்ப நம்முடைய இறைவனாகிய சிவபெருமான் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருவார். மூல முதற் காரண மூர்த்தி அவர்தான். அந்த சிவபெருமான் ஆடினால்தான் இத்தனை உயிர்களும் இத்தனை பேர்களும் ஆடி வரும். அவர் எந்த வகையிலே மகிழ்ச்சியோடு ஆடி வருகின்றாரோ அந்த வகையிலே மகிழ்ச்சியோடு ஆடி வரும். இங்கே தன்னுடைய மகன் முருகப்பெருமான் தான் என்ன முருகனாக தானே தானே அவதாரம் செய்தார். அவர் வேறு முருகன் வேறு அல்லவே. அதனாலே அவருக்கு 5 முகம் ஏற்கனவே உண்டு. சிவபெருமானுக்கு ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜானம் என்ற 5 முகங்கள் உண்டு. ஆனால் கீழே இருக்கின்ற முகம் தெரியாது. அதற்கு அதோ முகம் என்று பெயர். அந்த 6 முகங்கள் எடுத்துத்தான் 6 முகத்தினுடைய நெற்றி கண்களிலே இருந்துதான் 6 முகனை படைக்கின்றார் சரவண பாபர். 6 முகனை படைத்தார். அவரேதான் இவர், இவரேதான் அவர், அவரேதான் இவரே, இவரேதான் அவரே. அப்ப சிவபெருமானே முருகனாக வந்து அவதரிக்கின்றார். எனவே முருகன் ஆடி வருகின்றார் என்றால் சிவபெருமான் ஆடி வருகின்றார். அப்ப தன்னிடத்திலிருந்து அவதாரம் செய்வித்து அனுப்பிய முருகன் மயில் மேலே ஆடிக்கொண்டு வருகின்றான். தன்னுடைய அருணகிரிநாதருக்கும் அவர் சார்ந்த பக்தர்களுக்கும் அருளுவதற்காக ஓடோடி மயிலிலே வந்து கொண்டிருக்கின்றார். அவர் பின்பாக இத்துணை பேரும் ஆடிக்கொண்டு அதே பெறுகின்றார்கள். அதே சமயம் பிரபுடதேவ மகாராஜனுடைய உள்ளமும் ஆடுகின்ற வகையிலே இந்த திருமாலின் மாயவனின் மருமகனாகிய முருகப்பெருமான் ஆடிக்கொண்டு வருகின்றார். இதிலே நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்றால், காதலாகி கசிந்து கண்ணீர் முருகா குமரா குகா என்று உருகி பெருகி அவனை வேண்டினால் நிச்சயம் நமக்கு அவன் காட்சி தருவான், நமக்கு நல்வாக்கு அருள்வான். நமக்கு என்னென்ன தொல்லைகள் இருக்கின்றனவோ அத்தனை தொல்லைகளையும் நீக்குவான். நம்முடைய பகைமைகளை அழிப்பான், நோய் வராமல் காப்பான், வறுமையால் நமக்கு இடரே வராது. அத்துணை பேருக்கும் அவரவர் வேண்டுகின்ற அந்த வரங்களை எல்லாம் மகிழ்ச்சியோடு முருகன் வரும்பொழுது நிச்சயமாக
அது நமக்கு கிடைக்கும். திருமணமாகவில்லையா, நீலங்குள் மேகத்து அந்த பாட்டு பாடுங்க. விரல் மாறணைந்து அந்த பாட்டு பாடுங்க. குழந்தை கிடைக்கலையா, திருமணம் ஆகி மாயை அந்த பாட்டை பாடுங்க. செல்வங்கள் வேண்டுமா, எத்தனை பாடல்கள் விதவிதமாக இருக்கின்ற. பிறவி வேண்டாமா, உலக இன்பம் வேண்டுமா, எத்தனைக்கும் பாடல்கள் உண்டு. ஆக மகிழ்ச்சியோடு அவர் வரும் பொழுது நம் கேட்ட வரங்கள் நமக்கு கிடைக்கும். கேளாமலேயே நமக்கு வரங்கள் கிடைக்கும். நம்மை மகிழ்விப்பார். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தந்தைக்கு தெரியும் அல்லவா. நம் குழந்தைக்கு என்ன வேண்டும் என்று தந்தை அறிந்து கொடுப்பான். வேண்டத்தக்கது அறிந்து வேண்டும் பொழுது கொடுப்பான். அதனாலே நாம் அவனிடம் எத்தனை வேண்டுமோ அருள், பிறருக்கு தொல்லை இல்லாத வகையில் அதை மட்டும் மனசுல நம்ம என்னைக்கு வச்சுக்கணும். நம்ம என்ன கேட்டாலும், நம்ம என்ன நினைச்சாலும், நம்ம என்ன செயல்பட்டாலும் நம்முடைய அத்தனை 3 வகை மனம், மொழி, மெய், இந்த 3 வகையாலும் மறந்தும் கூட பிறருக்கு தீங்கு தராத வகையிலே நம்முடைய வேண்டுதலும் நம்முடைய வாழ்க்கையும் அமைய வேண்டும். அம்மா கேட்பாங்க, திப்பன் காட்டுனாங்க, அப்பா எனக்கு குழந்தை இல்ல ரொம்ப காலமா, அதனால எனக்கு குழந்தை வரம் வேணும், நான் என்ன பண்றதுன்னு தெரியல, நான் கேட்டு கேட்டு பார்த்தேன், இப்பொழுது நிலவை தூது விடுகிறேன், இந்த நிலவு உங்கள்கிட்ட கேட்கும், அதை கேட்டபடி எனக்கு அருள் செய்யப்பா, என் நிலவே இங்க வா, நான் உன்னை ஆண்டவரிடம் தூதாக விடுகிறேன், நீ சென்று இறைவரும் இறைவியும் தன் குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக இருக்கின்ற நேரத்திலே நீ போய் என்னுடைய வரத்தை சொல்லிக்கும். நிலவே நீ இந்த செய்தி சொல்லாயோ, நீலகண்டரோடு அவர் குழந்தைகளும் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற வகையிலே அந்த நேரம் பார்த்து நீ சென்று இந்த வரத்தை கேள். பக்தியால் தன் உமாதேவியுடன் தனது புத்திரர்களை வாரி முத்தமிடும் போது நிலவே நீ இந்த செய்தி சொல்லாயோ என்று கேட்பார். அந்த மாதிரி முருகப்பெருமான் மகிழ்ச்சியோடு வருகின்றார், எல்லா தேவர்களும் மகிழ்ச்சியோடு வருகின்றார், பெருமானும் மகிழ்ச்சியோடு ஆடிக்கொண்டு வருகின்றார். இந்த நேரத்துல நாம் கேட்ட வரங்கள் கிடைக்கும். பிரபுட தேவ மகாராஜனுக்கு முன்னாலே முருகா நீ ஆடி காட்ட வேண்டும் என்ற பெரிய விண்ணப்பத்தை, அரிதான விண்ணப்பத்தை அருணகிரி பெருமான் வைத்தார். அவர் கேட்ட வரம் அவருக்கு கிடைத்தது. பிரபுட தேவ மகாராஜனுக்கும் அவரை சூழ்ந்துள்ள அமைச்சர்கள் பெருமக்கள், மற்றுள்ள சேனாதிபதிகள், மற்றுள்ள மக்கள் அத்துணை பேருக்கும் அந்த காட்சி, அருமையான தரிசனம் கிடைத்தது. எனவே நாம் முருகப்பெருமானை வணங்கி, இறைவா சண்முகா மயிலுமாடி நீயாடி வர வேணும், உன்னை நான் காண வேண்டும், கண்களால் பருக வேண்டும் என்று கையெடுத்து கும்பிட்டு மனமுருகி வேண்டினால் நிச்சயம் மயிலுமாடி முருகனாடி வருவானே, கண்ணே மயிலுமாடி முருகனாடி வருவானே, அருள் தருவானே என்று சொல்லி இந்த அளவிலே அதல சேடனாராட என்ற பாடலுக்குரிய ஒரு கருத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். சிவகுக குமர பராச்சல பதியே சீரலை வாயுரை நாதா, சூர செந்தளிர் பழனாபுரி வாழ் திருவேரகம் முறை கந்தா, செங்கதிர் நிகழ்தனி காச்சலம் வந்தாய், செம்பழ முதிர்வன எந்தாய், தவமருளாராதாரா தவமுனிவர் பணி தீரா, தாரா அருண சுமோதா, ஜய ஜய சங்கர பாலக மணியே, தாரக மந்திர வினோதா, சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, அருள்மிகு மருதமலை ஆண்டவருக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி, வணக்கம்.